லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரே இடத்துலேருந்து 10 மாடுகள் விற்பனை பதிவு வந்து பார்க்க போகிறோம். 10 மாடுகளுமே விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடிக்கு பக்கத்தில் முத்தம்பட்டியிலேருந்து சின்னத்தம்பி என்பவர்கிட்ட இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. எல்லாமே நல்ல குவாலிட்டியான மாடுகள், அதிக கறவைத்திறன் கொடுக்கக்கூடிய மாடுகள் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. ஹெச்எஃப் மாடும் ஜெர்சி மாடும் தற்போதைக்கு வந்து விற்பனைக்கு இருக்கிறதா சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. வாங்க மாடுகளோட டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம். அதாவது சேலம் மாவட்டம் வாழப்பாடிக்கு பக்கத்தில் முத்தம்பட்டியிலேருந்து சின்னத்தம்பி என்பவர்கிட்ட இருந்தாங்க இந்த மாடுகள் எல்லாமே விற்பனைக்கு வந்திருக்கு. எல்லாமே ஜெர்சி ரக மாடுகளும் இருக்குது, ஹெச்எஃப் ரக மாடுகளும் இருக்குது. மாடுகள் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தோம்னா 15 to 20 லிட்டருக்கு மேலே கறவைத்திறன் தாராளமாக எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்கிறாங்க. மாடுகள் எல்லாமே டாப் குவாலிட்டியில் எப்போயுமே வந்து நம்ம சேனல் கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க. மாடு வாங்கினவங்க எல்லாமே இந்த இடத்துல வாங்கினா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ரிவ்யூவும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மாடு வேணும்னாலும் டைரெக்டாக நீங்கள் போயிட்டு இந்த பண்ணையை விசிட் பண்ணி பார்த்து மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கிறத வந்து எடுத்துக்கலாம். இல்லை வீடியோ கால் பண்ண சொல்லியோ வீடியோ அனுப்ப சொல்லியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய மாட்டை நீங்கள் வந்து கேட்டாலும் சேஃபாக வந்து வீட்டுக்கே டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. வாழப்பாடி அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தோம்னா நல்ல குவாலிட்டியான மாடுகளை எப்போவுமே வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 வருட காலமாக வந்து இந்த வியாபாரத்தில் வந்து பார்த்தோன்னா ஈடுபட்டு இருக்காங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக மாடு வந்து டெலிவரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதர் ஸ்டேட்னாலும் வந்து பார்த்தோம்னா ஒரு 4 மாடு 5 மாடு கேட்குறாங்க அப்படின்னாலும் அதர் ஸ்டேட்டாக இருந்தாலும் டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. வாங்க இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மாடுகளோட டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த 2 மாடுகளும் வந்து ஹெச்எஃப் கிராஸ் மாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடுகள். ஒரு பிக்கப் ஆட்டோவில் 2 மாடு மட்டும்தான் ஏற்ற முடியும். வீடியோவில் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தோன்னா பார்க்குறவங்களுக்கு சின்னதாக தெரிஞ்சாலும் வீடியோலையும் பெருசாக தான் தெரியுது. இருந்தாலும் வீடியோவில் பார்க்குறத விடவே நேரில் பார்க்கும்போது இன்னும் நல்லா பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. 4 பல் போட்டிருக்கு ஒரு மாடு 6 பல் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. 2 மாடுகளுமே 20 லிட்டருக்கு மேலே கறவைத்திறன் கொடுத்துடும் அப்படின்னு சொல்லி கேரண்டியோடு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. 2ஆம் ஈத்து மாடு 3ஆம் ஈத்து அப்படின்னு சொல்லி போகும்போது வந்து பார்த்தோம்னா 2ஆம் ஈத்து மாடு கம்பேர் பண்ணும்போது 3ஆம் ஈத்து மாடுகளுக்கு மடி ரொம்ப பெருசாக தெரியும். ஏன்னா மாடு வந்து பார்த்தோம்னா 2 ஈத்து 3 ஈத்து கறக்கும் போது வந்து பார்த்தோம்னா ரொம்ப மடி லூஸ் ஆயிரும். இது மாதிரியான 2ஆம் ஈத்து மாடு 4 பல்ல 6 பல்ல வந்து எடுக்கும்போது மடி வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும், மீடியமாக தான் தெரியும். ஆனால் கறவைத்திறன் வந்து பார்த்தோம்னா நல்லாவே எடுத்து கொடுக்கும். கன்று போடுறதுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த மாடுகள் 2 கன்று போடுறதுக்கு இன்னொரு 10 நாள் டைம் இருக்கிறதாகவும் 10 நாள்லேயே வந்து நல்லா சூப்பராக மடி எடுத்து தான் கன்று போடும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. வீடியோவில் நடக்கும் போதே நமக்கே வந்து தெரியுது எவ்வளோ சைஸில் வந்து பார்த்தோன்னா மாடு இருக்குது அப்படின்றது. 2 மாடுகளுமே விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடிக்கு பக்கத்தில் முத்தம்பட்டியிலேருந்து சின்னத்தம்பி என்பவர்கிட்ட இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. 2 மாடுகளுமே நல்ல முகலட்சணத்தோட நல்ல உடல் வளத்தில் பேக் வெயிட்டில் நெஞ்சு கணத்தில் தான் இந்த 2 மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்கு. 20 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. சுழி சுத்தமான மாடுகள் தான், நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுகள். பொதுவாக இந்த ஹெச்எஃப் கிராஸ் மாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லா கிளைமேட் கண்டிஷனுக்கும் அடாப்ஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த மாடுகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு உடனே கால் பண்ணி பேசி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு மாட்டை வந்து வாங்கிக்கங்க. நான் கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் போதுமான டீட்டெயில்ஸாக இருக்காது. ஏன்னா மினிமம் டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து வீடியோவில் வந்து சொல்கிறோம். நீங்கள் கால் பண்ணி கேட்குறப்போ அவங்க எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்லி இந்த மாட்டை எப்படி பராமரிக்கலாம் அப்படின்ற அந்த முறையுமே சொல்லி கொடுப்பாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். உங்களுக்கு வந்து இந்த 2 மாடுகளில் எந்த மாடு பிடிச்சிருந்துச்சுனாலும் எடுத்துக்கலாம். 4 பல் 6 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு, 2 மாடுமே 2ஆம் ஈத்து மாடு. கன்று போடுறதுக்கு இன்னொரு 10 நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. 2ஆம் ஈத்துக்கு 20 லிட்டருக்கு மேலே கறவைத்திறன் தாராளமாக இந்த 2 மாடுகளும் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசுங்க. வாங்க அடுத்த 2 மாடுகளோட விற்பனை பதிவு பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த 2 மாடுகளுமே 2ஆம் ஈத்து மாடு தான். ஒரு மாடு 6 பல் போட்டிருக்கு, ஒரு மாடு கடைப்பல் முளைப்பு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாக சொல்லியிருக்காங்க. மாடு 2ம் சுழி சுத்தமான மாடு, ஜெர்சி ரகத்தை சார்ந்த மாடு. ஜெர்சி ரகத்தை சார்ந்த மாடுனாலே பொதுவாக எல்லாருக்கும் வந்து தெரியும் பாலில் ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும். ஜெர்சி மாடாக இருந்தாலுமே நல்ல வாட்ட சாட்டமாக பெரிய சைஸ் மாடாகவே இருக்குது. நல்ல ஹெச்எஃப் மாட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. எப்போவுமே ஹெச்எஃப் மாடு தான் நல்ல வாட்ட சாட்டமாக இருக்கும். இருந்தாலும் இந்த 2 ஜெர்சி மாடுகளும் ஹெச்எஃப் மாடுக்கு ஈக்குவலாகவே வந்து இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். நல்ல பாலில் வந்து ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட் இருக்கும். பால் ரேட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். 2 மாடும் ரெட்டின் கலர்லேயே வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. ரொம்பவும் ரேரான கலர் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த 2 மாடுகளுமே வந்து சுழி சுத்தம் கொண்ட மாடு, நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுகள். தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எல்லா கிளைமேட் கண்டிஷனுக்கும் ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கும். யாரும் வேணாலும் பிடிச்சிக்கலாம், கறவை கறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்கிறாங்க. இந்த 2 மாடுகளும் கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் 17 to 20 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் கொடுக்கும். நல்ல வாட்டசாட்டமான மாடுகள் தான். நல்ல மடி வளமும் இருக்குது, காம்பு வளமும் இருக்குது, கலர் பேட்சும் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். இளம் மாடுகள் தான். இந்த மாடுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசுங்க. ஃபுல் டீட்டெயில்ஸை சொல்லி
மாட்டோட பராமரிப்பு முறையும் சொல்லி விலையும் வந்து அனுசரித்து தருவாங்க. இல்லை நீங்கள் நேரில் போய் பார்த்து மாட்டை வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் டைரெக்டாக வந்து மாடு இருக்கக்கூடிய இடத்துக்கே வந்து போயிருங்க. நீங்கள் சேலம் மாவட்டத்தில் இருக்கீங்க, இல்லை பக்கத்து மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த மாடு இவ்வளோ கறவை கறக்கும் அப்படின்றது உங்களுக்கும் ஒரு கிளாரிட்டியும் வந்து கிடைக்கும். எல்லாமே வந்து நல்ல மாடுகளாக இருக்குது. நல்ல மாடுகள் வந்து பார்த்தோம்னா ஒரு சில இடத்துல மட்டும்தான் கொடுக்குறாங்க. சில இடத்துல மூன்றாம் ஈத்து மாடு, நான்காம் ஈத்து மாடெல்லாம் கூட பல் சேர்ந்த மாடு, இரண்டாம் ஈத்து மாடு அப்படின்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அது மாதிரி இல்லாமல் எல்லா மாடுகளுமே நல்ல குவாலிட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா கால் பண்ணி பேசுங்க. வாங்க அடுத்ததாக வந்து ஒரு ஹெச்எஃப் மாடு, கன்று மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. நேற்று தான் வந்து கன்றும் போட்டிருக்கு. அந்த மாட்டோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஹெச்எஃப் மாடு இரண்டாம் ஈத்து மாடு, கடைப்பல் போட்டிருக்கு. கன்று போட்டு 3 நாட்கள் ஆகிறதா சொல்கிறாங்க. காலை கன்று போட்டிருக்குங்க. தற்போதைக்கு 3 நாட்கள் கறவையில் 15 to 16 லிட்டர் கறவை திறன் வந்துட்டு இருக்கு. மாடு வந்து நாட்கள் கடந்து போக ஒரு 25 லிட்டர் வரைக்குமே கறவை திறனை இந்த மாட்டுக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல கலர் பேட்சில் நல்ல முகலட்சணத்தோட ஒரு மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. கன்றுமே நல்ல ப்ரீடில் தான் வந்து போட்டிருக்கு. அதிகப்படியான கறவை திறன் வேணும், எனக்கு ஒரு ஹெச்எஃப் மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சுழி சுத்தம் கொண்ட மாடுகள் தான், மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. கிளைமேட் கண்டிஷனுக்கும் இந்த மாட்டுக்கிட்ட இருந்தும் அடாப்ஷன் இருக்கும். ஏன்னா சேலம் ஏரியாவில் வந்து எப்போவுமே வெயில் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் எந்த ஏரியாவுக்கும் மாடு வந்து வாங்கிட்டு போனீங்கனாலும் கிளைமேட் வந்து கண்டிப்பாக அடாப்ட் ஆகிக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். 3 நாட்கள் தான் ஆகுது. நாட்கள் 20 நாள் 25 நாள் வரைக்குமே கறவை திறன் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டே இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த மாடு ஒரு 25 லிட்டர் வரைக்கும் கறவை திறனை தாராளமாக எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்கிறாங்க. கறக்க பிடிக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். கை கறவைக்கும் செட் ஆயிரும், மிஷின் கறவைக்கும் செட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மாடு பார்க்கணும் அப்படின்றவங்க நேரில் போனீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய 10 மாட்டையும் பார்த்து 10 மாட்டில் உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருக்கோ அந்த மாட்டை வந்து எடுத்துக்கலாம். மாடு எந்த மாடும் பிடிக்காத மாதிரி போகவே போகாது. ஒரு 3 மாடு 4 மாடு வேணும் அப்படின்றவங்க கூட நேரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சி நல்ல மாடாக சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம சேனலை பார்த்து மாடு வாங்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை. எப்போவுமே நல்ல குவாலிட்டியான மாடுகளை தான் கொடுத்துட்ருக்கோம். குவாலிட்டி இல்லாத பொருளை நம்ம சேனலில் வந்து அப்லோடே பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு குவாலிட்டியான மாடு வேணும், ஒரு ஜெர்சி டைப் மாடு வேணும், ஒரு ஹெச்எஃப் டைப் மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டில் எந்த மாட்டை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல குவாலிட்டியான மாடாகவும் இருக்குது, இளம் மாடாகவும் இருக்குது, அதிக கறவை திறன்லையும் மாடு வந்து இருக்குது. நம்ம விற்பனையாளர் கண்டிப்பாக வந்து அனுசரித்து தரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இது போன்ற மாடுகள் வேணுன்ற பட்சத்தில் நம்ம சேனலை வந்து வீடியோ போடுறதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.